விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பாவடித்தோப்பு திடலில் அதிமுக மேற்கு மாவட்டம் மகளிர் அணி சார்பாக எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான KT ராஜேந்திர பாலாஜி மேடையில் வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்பு எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அதிமுக சார்பில் நடைபெற்ற கோல போட்டியில் சிறப்பாக கோலமிட்ட 200க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு கூட்ட மேடையில் சிறப்பு பரிசு வழங்கினார். இந்த பொதுக்கூட்டத்தில் 2000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி, எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வருவோம் என சிலர் சொல்லி வருகிறார்கள். எம்ஜிஆர் ஆட்சியை அவரது தொண்டர்களால் தான் கொண்டு வர முடியும். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்தி அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும். மே 5ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பொறுப்பேற்க உள்ளார். அதிமுக அற்புதமான 5 தேர்தல் அறிக்கையை அறிவித்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அனைத்து ரேசன் அட்டைதாரர்களின் வங்கிக் கணக்கில் 2000 ரூபாய் வரவு வைக்கப்படும் திட்டம்தான் முதல் கையெழுத்திடுவார். டெல்லியில் நாங்கள் வைத்துள்ள கூட்டணியால் அதிமுக தற்போது அறிவித்த திட்டங்களை நிறைவேற்ற முடியும். மகளிருக்கு மட்டும் இலவச பயண திட்டத்தை அறிவித்து ஒன்றாக இருந்த குடும்பத்தை திமுக அரசு பிரித்துள்ளது. பிரிந்த குடும்பங்களை சேர்க்கும் வகையில் ஆண்களுக்கும் இலவச பயணம் திட்டத்தை அறிவித்துள்ளார். ஏழைகளை பாதுகாக்கும் வகையிலான திட்டங்களை எடப்பாடி பழனிசாமி தீட்டினார். டெல்லியில் மோடி ஆட்சி, தமிழகத்தில் எடப்பாடி ஆட்சி. இதுவே தமிழகத்திற்கு நல்ல தருணம். மத்திய அரசிடம் மாநில அரசு நிதிகளை கேட்டு பெற வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது. பிரதமர் மோடியை சந்தித்து திட்டங்களை கேட்டு பெற வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் திமுக பாஜகவிடம் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறது. வரும் 23ஆம் தேதி தமிழகத்திற்கு வருகை தரும் பிரதமர் மோடி பங்கேற்கும் மேடையில் கூட்டணியில் சேர எத்தனை கட்சிகள் மேடையேறப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். அதிமுகவின் கூட்டணிக்கு எல்லோரும் வந்துவிடுவார்கள். கூட்டணி குறித்து எல்லா பேச்சுவார்த்தையும் முடிந்துவிட்டது. அதிமுகவின் ஒரு வாக்கு கூட பிரியாது. எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் தொண்டர்கள் எல்லோரும் துப்பாக்கி போல் எடப்பாடி பழனிசாமியுடன் ஓரணியில்தான் நிற்போம். திமுகவை ஆட்சியிலிருந்து வெளியேற்றி எடப்பாடி பழனிசாமி முதல்வர் நாற்காலியில் அமர வைக்கும் வரை அதிமுக ஓயாது என சபதமேற்றார். அற்புதமான நேரத்தில் அருமையான நாளில் 5 திட்டங்களை அறிவிச்சிருக்கார் தேர்தல் அறிக்கையில.